அனைவருக்கும் வணக்கம். பிழையின்றி எழுதலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு எத்தனை, எத்துணை இந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன வேறுபாடு, இவை எங்கு வரும், எப்படி இதை பயன்படுத்தலாம், வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாமா? எத்தனை இந்த சொல்ல போலவே எத்தனை, அத்தனை, இத்தனை இந்த மூன்று சொற்களுக்கும் ஒரே பொருள்தான். இச்சொற்கள் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது 1, 2, 3, 4ன்னு நம்ம எண்ணிட்டு போகிற அந்த எண்ணிக்கையில் எத்தனை, அத்தனை, இத்தனை இந்த சொற்களை நாம் பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எத்தனை 5, 3, 4 இப்படி எண்ணிக்கையில் வரும்போது எத்தனை பயன்படுத்தணும். அப்போ தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அடுத்தது பாருங்க, திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? எத்தனைனா எண்ணிக்கை. அப்போ 1330 குறட்பாக்கள் திருக்குறளில் உள்ளன. அடுத்தது பாருங்க, உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன? 2, 5 அப்படி கேட்கும்போது என் வீட்டில் 6 அறைகள் உள்ளன. அடுத்தது பாருங்க, ஓராண்டிற்கு எத்தனை மாதங்கள் உண்டு? ஓராண்டிற்கு 12 மாதங்கள் உண்டு. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய இடங்களில் எத்தனை, அத்தனை, இத்தனை இந்த சொற்களை நாம் பயன்படுத்தணும். அடுத்ததா எத்துணை என்ற சொல்ல எங்கே பயன்படுத்தணும், அதனுடைய பொருள் என்ன? எத்துணை, அத்துணை, இத்துணை இச்சொற்கள் அளவு, காலம், சிறப்பு, குணம் இந்த அடிப்படை பொருளை நமக்கு தரும். சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாம். யானையின் கண்கள் எத்துணை சிறியது அப்படின்னா என்ன பொருள்? யானையின் கண்கள் அளவில் மிகச் சிறியது. அப்போ இந்த இடத்துல எத்துணை என்பது அளவை குறிக்கின்றது. அடுத்தது பாருங்க, தேர்வு முடிவுக்காக இன்னும் எத்தனை காலம் காத்திருப்பது? 1 நாள் 2 நாள் இல்லை, நீண்ட நாட்கள் ஆகிருச்சு. அப்போது எத்துணை என்பது காலத்தை இந்த இடத்துல நமக்கு குறிக்குது. அடுத்தது பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் எத்துணை அழகு. அந்த கோபுரம் எவ்வளவு அழகாக இருக்கு, அது சிறப்பு இல்லையா? அப்போ எத்துணை என்பது அந்த பொருளின் சிறப்பை உணர்த்த நாம் பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்க, எத்துணை அமைதியானவர் தெரியுமா அன்னை தெரசா அப்படின்னா என்ன பொருள்? அவருடைய குணம் மிகவும் அமைதியானது. அப்போ எத்துணை என்பது அவரது குணத்தை குறிக்க இந்த இடத்தில் நமக்கு பயன்படுது. அப்போ அத்துணை, எத்துணை, இத்துணை இந்த சொற்கள் எல்லாம் அளவு, காலம், சிறப்பு, குணம் இவைகளை குறிக்கும் இடங்களில் நாம் பயன்படுத்தணும். இந்த இரு வேறுபாடுகளை பயன்படுத்தி நாம் தமிழை பிழையின்றி எழுதுவோம். நன்றி.